சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலை முதல் பல்லாவரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், அந்த பகுதியில் ஆங்காங்கே கனமழை காரணமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதுதான் போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணமா? அதனை சரி செய்வதற்கு என்ன நடவடிக்கைகளை போக்குவரத்து காவலர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க? சென்னை ஜிஎஸ்டி சாலை மீனம்பாக்கம் முதல் பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று அதிகாலை சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் கனமழை, இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் இந்த மழைநீர் தேங்கி நின்றக்கூடிய நிலைதான் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க முடியாததாக ஆகியிருக்கிறது. குறிப்பாக இந்த பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பாலத்துக்கு கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீர் பொறுமையாக வடிந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மழையின் காரணமாக இந்த கூடுதல் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் அங்கங்கே நிறுத்தப்பட்டு இந்த வாகனங்களை, இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வப்போது இன்னும் சில நேரங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் சரியாகும் என போக்குவரத்து காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி. தகவல்களுக்கு நன்றி சாந்தகுமார். அதேதான். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின். அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நியாயம் இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. இத பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட். எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே. இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும். மக்களை நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? உங்களை தான் கேட்கிறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். சிங்கம், ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. எஸ், a lion is always a lion.
எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். அத்தோட நிக்காது, அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும். அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை, கபட நாடக திமுக ஆட்சியை 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன நண்பா, சரிதானே? என்ன நண்பி, செய்வீர்கள் தானே? இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன்.